1938 குடிக்கிறதுல ஒன்னாவது இருக்கு, படிக்கிறதுல கடைசியில் இருக்கு. தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் அதிக மது விற்பனை நடக்கின்ற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். அதே தமிழ்நாட்டில் 12வது தேர்வில் கடைசி இடத்துல வர மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். அப்படிப்பட்ட மாவட்டத்தில் ஒரு கல்வி நிறுவனத்தை நிறுவி உங்களை எல்லாம் படிக்க வச்சு இங்கே இருக்கின்ற அத்தனை பிள்ளைங்களும் கிட்டத்தட்ட 80 விழுக்காடு பிள்ளைங்க உங்கள் குடும்பத்திலே முதல் பட்டதாரிகள், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆஃப் யுவர் ஃபேமிலி 80% இங்கே இருக்கிறவங்க. எவ்வளோ பெரிய ஒரு சேவை! ஐயாவுக்கு தொலைநோக்கு சிந்தனை, தொலைநோக்கு பார்வை. ஐயா அவர்கள் கீழ் சிவரியில் பிறந்து அங்கே பள்ளிக்கூடம் கிடையாது, படிப்பறதுக்கு ஐயாவுக்கு ஆசை. ஆனால் அங்கே இல்லை, சரியான முறையில் பள்ளிக்கூடம் இல்லை. ஆனாலும் அதையெல்லாம் மீறி அங்கே படித்து பிறகு 5வதுக்கு மேலே அங்கே பள்ளிக்கூடம் இல்லாத காரணத்தால் சென்னைக்கு போயிட்டார். சென்னையில் அவங்க மாமா ஹார்பரில் மூட்டை தூக்கிட்டு இருந்தார், எங்களுடைய தாய் மாமா. அப்போ அவர் கூட தங்கி ஐயாவும் மூட்டை தூக்குனார் சென்னையில் ஹார்பரில். சாப்பாடு எடுத்துகிட்டு போவார். ஆனாலும் படிப்பை விடலை. படித்து வீட்டில் கரண்ட் கிடையாது. அங்கே ஒரு பார்க் இருக்கும் ராயபுரத்தில், அந்த பார்க்குல வெளிச்சத்தில் படிப்பார். அந்த படிப்பை விடவே இல்லை. எவ்வளோ சிரமம் வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை படிக்கணும் படிக்கணும்னு அந்த ஆதங்கம், அந்த வெறி ஐயா படித்து. ஆனால் இடையில் ஐயாவுக்கு பல பேர் உதவி செஞ்சாங்க. பிறகு எம்பிபிஎஸ் கிடைச்சது ஐயாவுக்கு. எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு காசு இல்லை. அப்போ ஃபீஸ் கூட ரொம்ப கிடையாது சென்னை மருத்துவக் கல்லூரியில். அதன் பிறகு அந்த படிப்பை விட்டுட்டு போயிட்டார். அதன் பிறகு அம்மா குடும்பத்தில் இருக்கிறவங்க அங்கெல்லாம் சொல்லி காசெல்லாம் அங்கங்கே சொல்லி படிக்க வச்சது. ஆனால் படித்து இந்த மாவட்டத்தில் தான் வந்து மருத்துவரா, ஆமாம், எங்கள் அத்தை மாமா, தாய் மாமா நல்லாவூரில் இருக்கிறார். இங்கே படித்து இங்கே தான் மருத்துவராக வந்து திண்டிவனம் மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி அவருக்கு எவ்வளோ வாய்ப்பு இருந்தது. ஐயா ஒரு கையெழுத்து போட்டு அமெரிக்காவுக்கு போகலாம். வீசாவில் அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டால் போதும். ஏன்னா ஐயா கூட படித்தவங்க கிட்டத்தட்ட 40 பேர் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் அமெரிக்காவுக்கு போகிறதுல ரொம்ப சுலபம். சும்மா ஒரு யாரோ சொன்னால் ஒரு ஃபார்மில் கையெழுத்து போடுங்க அமெரிக்காவுக்கு போகலாம், அதெல்லாம் வேண்டாம், இங்கே தான் இருப்பேன், மக்களுக்கு நான் வைத்தியம் பார்ப்பேன், மக்களை முன்னேற்றணும்னு எனக்கு ஒரு ஆதங்கம் சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு சமூக சீர்திருத்தவாதி, தொலைநோக்கு சிந்தனை, தீர்க்கதரிசி ஐயா அவர்கள். அந்த நோக்கத்தில் தான் சங்கத்தை தொடங்கினார், கட்சியை தொடங்கினார். எவ்வளோ சாதனைகள் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு ஐயா அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு கல்வி